Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் சிட்னி தண்டர்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிக் பேஷ் லீகோட சேலஞ்சர் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிக்கன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்சை லூஸ் பண்ணி ஸோ சேலஞ்சர்ஸ்க்கு மூவ் ஆயிருக்காங்க. அட் த சேம் டைம் தண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எலிமினேட்டரில் வின் பண்ணி சேலஞ்சருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வந்து வின் பண்ண போகிறாங்களோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 27th January நடக்கக்கூடிய ஃபைனலில் ஹரிக்கன்ஸை மீட் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு சிட்னி டீம் அப்படிங்கிற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சேலஞ்சர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குறிப்பாக சிட்னியோட ஹோம் கிரவுண்டில் இந்த பர்டிகுலர் மேட்ச் நடக்கிற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸர்ஸ்க்கு அதிக சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 24th January மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 1:45 இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக கிராண்ட் லீக்ல டீம் மேக் பண்ணுறவங்களுக்கு லோ பர்சன்டேஜில் பெஸ்ட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அந்த கிரவுண்டில் 64 போட்டிகள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 31 முறையும் பேட்டிங் செகண்ட் 31 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 158ன்னு சொல்லி டீசெண்டாக இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் 220க்கு 3, லோவர் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 61க்கு 10 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸில் லாஸ்ட்டு 3 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மேட்ச்சுமே வந்து சிக்ஸஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருக்கட்டும் செகண்ட் பேட்டிங்காக இருக்கட்டும் சிக்ஸஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர்லி மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சிக்ஸஸோட பவுலர்ஸ் தான் நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க இன்னிங்ஸ் வைஸாக அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஹெட்ஹெட்டில் 27 முறை ரெண்டு டீமும் மோதிருக்காங்க. 17 முறை பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸஸ், 7 முறை பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை டை, 2 முறை நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பிளேயிங் 11 சிட்னி சிக்ஸர்ஸ் சைடு வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜாஸ் பிலிப்பி, குர்டிஸ் பேட்டர்சன் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஜாக் எட்வர்ட்ஸ், மோயிசஸ் ஹென்ரிக்யூஸ், ஜோர்டன் சில்க், லக்ஷன் ஷா, ஹைடன்கர், பென் வாசியஸ், அடுத்து ஜோயல் டேவிஸ், பென் மனண்டி, மிச்சில் பெர்ரி. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸர்ஸோட ஒரு பிளேயிங் லோனாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் ஆஸ் யூஸ்வல் ஹைடன்கர், பென் வாசியஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச்லாம் ஜோயல் டேவிஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக ஓவர்ஸ் போல் பண்ணார். ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து 4th பவுலராக இருப்பார் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில். மிச்சர் கூடிய 4 ஓவர்ஸை மனண்டி, பெர்ரி பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் ஃபிலிப்பி ஹெட் ஆவரேஜ் 22, வினியூ ஆவரேஜ் 31 வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல பிக்காக இருப்பார். பட் லாஸ்ட்டு 5 கேம்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. சிங்கிள் டிஜிட்டில் தான் எல்லா மேட்ச்மே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 22 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கிராண்ட் லீக் ஃபஸ்ட் பேட் விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக குர்டிஸ் பேட்டர்சன் ஹெட்டில் 12, வென்யூவில் 22. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் நம்பிக்கையோடு பிக் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் வர ரீசனுக்காக இன்னும் கொஞ்சம் ஃபேண்டசியில் அதிக பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து ஜாக் எட்வர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் 12, வென்யூ 14. ஸோ 4 ஓவர்ஸ் நமக்கு பவுல் பண்ணுறாரு. ப்ளஸ் பேட்டிங்லேயும் 1 டவுன் வராரு அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு சேஃபான பிக்காகவும் ஒரு சேஃபான கேப்டனாகவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எட்வர்ட்ஸ் தெரிய வராரு ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும். ஸோ கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மோயிசஸ் ஹென்ரிக்யூஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ ஹெட்டில் 517 ரன் 7 விக்கெட்டு, வென்யூவில் 1000+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் பேட்லேருந்து நான் மினிமம் 30 ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 30+ ரன்ஸ் வந்து இவர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 60% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அஸ் அ பிளேயராக நம்ம டீமில் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு ஓவர் 2 ஓவர் போல் பண்ணுவாராங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இன்னென்ன எக்ஸ்பீரியன்ஸாக போலிங் அட்டாக் இருக்க ரீசனுக்காக ஒரு ஓவர் வரைக்கும் இவர் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ஜோர்டன் சில்க் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு அன்பீட்டன் ஒரு 57 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹெட் 33, வென்யூவில் 35 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் நான் வந்து வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். டாப் ஆர்டர்ஸில் ஃப்ளாப் இருக்கையில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஜோர்டன் சில்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் நீங்கள் டாப்பில் யாராவது பிளேயர்ஸை ஸ்கிப் பண்ணுறீங்க நம்பிக்கை இல்லாமல் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து ஜோர்டன் சில்க்கை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து லக்ஷன் ஷா லாஸ்ட் மேட்ச் ஒரு 33, அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 32. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு ரீசெண்ட் டேஸில். ஹெட் 8 ஆவரேஜ், வென்யூ வந்து கிட்டத்தட்ட பேட் பண்ணதே கிடையாது 2 மேட்ச் ஆடி. செகண்ட் பேட்டிங் வந்து ரிஸ்காக விட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீகில்.
அடுத்ததாக ஹேடன்கர் லாஸ்ட் மேட்ச் வந்து நிறைய விக்கெட் எடுப்பார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். பட் விக்கெட் எடுக்கல, எக்கனாமிக்கலாக போல் பண்ணிட்டாரு. ஸோ ஹெட்ஹெட் 7 மேட்ச் ஆடி 7, வென்யூவில் 21 மேட்ச் ஆடி 19 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பென் வாசியஸ் ஸோ ஹெட்ஹெட்டில் 17 இன்னிங்ஸில் 20 விக்கெட்டு, வென்யூவில் 43 இன்னிங்ஸில் 51 விக்கெட்டு. இந்த சீசனில் இந்த 2 டீமும் ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது பென் வாசியஸ் தான். ஒரு க்ரூஷியலான ஒரு 20+ ரன்ஸு ப்ளஸ் 2 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக எடுத்திருந்தார். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் பவுலிங் ஒரு வீசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஜோயல் டேவிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஃபார்ம்லேயே இல்லை, ஹெட்லையும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, வெனிலையும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் 3 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பென் மரண்டி ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணலாம். வெனியூ பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சில் பெரியும் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டிலில் ஃபிலிப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாம் ஆண்ட்ரியூஸும் தன்வீர் சங்காவும் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. குர்டிஸ் பேட்டர்சனை, டான் கிறிஸ்டின், வெஸ்ஸேகர், கிறிஸ் கிரீன் 3 பேரும் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜாக் எட்வர்ட்ஸை, டான் கிறிஸ்டின் மட்டும் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மோயிசஸ் ஹென்ரிக்யூஸை க்ரீன் ஒரு முறை, தன்வீர் சங்கா, அடுத்து டாம் ஆண்ட்ரியூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஜோர்டன் சில்கை பொறுத்த வரைக்கும் க்ரீன் ஒரு முறை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ஸேகர் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. லக்ஷன் ஷாக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. சரி, ஓகே. இப்போ சிக்ஸர்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிப்பி வந்து பிக் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டர்சன், எட்வர்ட்ஸ், ஹென்ரிக்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த 4 பிளேயர்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் யாராவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட்டர்சன் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஜோர்டன் சில்க்கு உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹைடன்கர், பென் வாசியஸ். ஸோ ரிஸ்க்காக போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜோயல் டேவிஸ் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக தெரிய வராரு. ஸோ இப்போ சேஃபான சிவிசி யார் இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னா ஜாக் எட்வர்ட்ஸு, பென் வாசியஸ் தான் ஆஸ் யூஸ்வல் ஒரு சேஃப் சிவிசியில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேஸில் நீங்கள் யாராவது 1-2 பேரை ஸ்மால் லீக்குக்கு ரொட்டேஷனில் போய்க்கலாம். ஸோ ரிஸ்க்கான பிக்கு சிபிசியில் ஜார்ஜ் ஃபிலிப்பி ஓரளவுக்கு ரிஸ்க்கான பிக்காக தெரிய வராரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் வைஸாக ஹைடன்கர் வந்து ஃபஸ்ட் பவுலிங் ஒரு சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிட்னி தண்டர்ஸோட பிளேயிங் லெவன் பார்க்க போகிறோம். ஸோ டேவிட் வார்டன், மேத்யூ கில்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒல்லி டேவிஸ், சாம் பில்லிங்ஸு, ஜசன் சங்கா, டான் கிறிஸ்டின், வெய்க்பென். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ் கிரீனு, டாம் ஆண்ட்ரூஸு, வெஸ்ஸேகர், தன்வீர் சங்கா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸோட பிளேயிங் லெவன். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் தான் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். வீடியோலையும் அதே தான் சொல்லியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். டாப் ஆர்டர்ஸ் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ஸில் நல்லா இருக்குது. ஸோ அவங்கள விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் ஆர்டர் சுத்தமாக இல்லை. டாப் 5 தான் பேட்டர்ஸு. ஒரு சேஸ் அப்படிங்கிற வரையில் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் 130 சேஸ்க்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. ஸோ சூப்பராக விளையாடி பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸ் வந்து லாஸ்ட் கேம் வந்து வின் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் நடக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4 ஓவர்ஸ் பவுலர்ஸில் நாதன் மெக்காண்ட்ரூ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 11ல் ஆட் பண்ணுவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க்கு. ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குது. ஸோ இன்கேஸ் அவர் வந்தாலுமே ஒரு 4 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த 11ல் 4 ஓவர்ஸ் பவுலர்ஸில் க்ரீன், டாம் ஆண்ட்ரூஸ், வெஸ்ஸேகர், தன்வீர் சங்கா இந்த 4 பவுலர்ஸும் ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டான் கிறிஸ்டின் அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா வெய்க்பீன் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் டேவிட் வார்னருக்கு ஹெட்ஹெட் 35, வென்யூ 31, லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்டு. ஸோ இந்த மேட்ச் வந்து காம்பன்சேட் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் உங்கள் கிராண்ட் லீக் டீம் ஸ்மால் லீக் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான விசி ஃபஸ்ட் பேட்டிங் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மேட் கில்க்ஸு 6 இன்னிங்ஸில் 4 ரன் ஹெட்ஹெட்டில், 4 இன்னிங்ஸில் 7 ரன். வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதையே ரிப்ளிகேட் பண்ண போகிறாரா இல்லை இன்னும் கொஞ்சம் கொண்டு வராரா? ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு 2-3 20s ஒரு 40sலாம் அடிச்சிருக்காரு. ஸோ பேட் ஃபஸ்ட்டு ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒலிவர் டேவிஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு 36, அதுதான் இந்த சீசனோட அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தது. நாம் கூட பார்த்திங்க அப்படின்னா கிளியராக ட்ரீம் டீமில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒலிவர் டேவிஸ், மேத்யூ கில்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கில் லாஸ்ட் மேட்ச் டிக் பண்ணியிருந்தோம். ட்ரீம் டீம்லேயும் வந்திருந்தாங்க. ஸோ ஹெட்லையும் 13 ஆவரேஜ் வச்சிருக்காரு, வினியூவில் 6 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணியில் நீங்கள் தண்டர் சைடு இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக சாம் பில்லிங்ஸு ஹெட்ஹெட் 19, வென்யூ 22 மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த பாதகமும் ஏற்படுத்த மாட்டார். நம்பர் 4ல் வர ரீசனுக்காக நீங்கள் மஸ்ட்டாக அவர் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஜசன் சங்கா ஸோ 19 ஹெட் ஹெட் வென்யூ 13 எக்ஸ்ட்ரானரியான பிளேயரு. ஸோ ஒரு மேட்ச் தான் ஆடி இருந்தார் லீக் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கரில் இன்ஜுரியான ரீசனுக்காக ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு. டீசென்ட் பேட்டர் ப்ளஸ் லெக் ஸ்பின் போல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பவுலர். மினிமம் ஒரு 2 ஓவர் வரைக்கும் இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணால் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 15 to 20 ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லோ பர்சன்டேஜில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 11ல் இருந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டான் கிறிஸ்டியன் நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் பால் பண்ணி சேஸ் பண்ணுறாங்க தண்டர்ஸ் அப்படின்னா மஸ்ட்டாக அவங்க டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் வெய்க்பேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி போல் பண்ணது கிடையாது, வெனியிலும் போல் பண்ணது கிடையாது. ஸோ பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடுவார்னு கேட்டால் கிடையாது. ரீசெண்ட் டேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு ஆஃப் ஸ்பின் போல் பண்ணுவார். ஸோ பவுலிங்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கிறிஸ் கிரீனு ஹெட்டில் 19 மேட்ச் ஆடி 11 விக்கெட்டு, வெனியூவில் 10 மேட்ச் ஆடி 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமானா ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாம் ஆண்ட்ரூஸ் ரீசெண்ட் டேஸில் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணையில் நல்லா போல் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டாட்ஸ் வைஸாகவே செகண்ட் பவுலிங் வந்து இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வெஸ்டேகர் பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு, வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தன்வீர் சங்கா பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிக். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில். வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு. செகண்ட் பவுலிங் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லேருந்து மினிமம் 2 விக்கெட் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேஸோட பேட்டில் வார்னருக்கு எந்த ஒரு பேட்டிலும் பார்க்க முடியல. ஸோ கில்க்ஸை ஹைடன்கர் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரே பால் போல் பண்ணி. ஸோ நியூ பால் அவர் தான் போல் பண்ண போகிறாரு. ஒலிவர் டேவிஸ்க்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. சாம் பில்லிங்ஸை ஹைடன்கர் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போது எக்ஸ்பெக்டட் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தண்டர் சைடு வார்னர் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சாம் பில்லிங்ஸு, ஜசன் சங்கா, டான் கிறிஸ்டியன், ஸோ கிறிஸ் கிரீனு, டாம் ஆண்ட்ரூஸு, வெஸ்டேகர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 பிளேஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெஸ்டேகர் பிக் பண்ணல, நான் ஒரு பேஸ் போலிங் அட்டாக் வேணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வெஸ்டேகர்கிட்ட போனேன். இன்கேஸ் வெஸ்டேகர் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா தன்வீர் சங்காட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சேவ் சிவிசியில் டேவிட் வார்னர், கிறிஸ் கிரீன் இந்த 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் வார்னருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த டீமில் யாருக்கு விசிஆர் கேப்டன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டான் கிறிஸ்டியன், ஜசன் சங்கா ஒரு விசிக்கு மட்டுமே எலிஜிபிளான பிளேயர்ஸாக இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்டர் சைடு முகமது ஹஸ்னைன் ஹெட் வெனியூ விக்கெட் எடுக்கவே இல்லை. ஸோ 2 மேட்ச் ஆடி இருக்காரு. பட் 11ல் ஆடினா ஃபஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாதன் மெக்காண்ட்ரூ ஸோ லாஸ்ட் மேட்சோட ஹீரோ 5 விக்கெட் எடுத்திருந்தார், ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். நம்ம கூட லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் மென்ஷன் பண்ணியிருந்தோம். வீடியோலையும் செகண்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு கிளியராக சொல்லியிருந்தோம். ஹெட்டில் 12 மேட்ச் ஆடி 5 விக்கெட்டு, வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்துருக்காரு. ஆஸ் யூஸ்வல் இன்ஜுரி தான், பட் 11ல் இருந்தார் அப்படின்னா செகண்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கார்டன் பொறுத்த வரைக்கும் வெளியில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் ஹெட்டில், வென்யூலையும் சேமாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹியர்ன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. 11ல் ஆடுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹொன்னா ஜேக்கப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரீசெண்டாக ஃபார்மில் எதுவும் இல்லை. ஜாஃபர் சோஹன் வந்தார்னா உங்களுக்கு மஸ்ட் பிக். லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், 2 விக்கெட்டுக்கும் எடுத்திருந்தார். டீசெண்டான லெக் பிரேக் பவுலர். ஸோ மனந்தியை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ஒரு பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே இப்போ வந்திருக்கோம். ஸோ இதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு 75லேருந்து 100% ஒரு 7 பிளேஸ் இருக்காங்க. 3 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா 6ஸில், 4 பிளேஸ் தண்டர்ஸில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் பிளேஸ் வைஸாக டுவாசியஸ், கிறிஸ் கிரீன், ஜாக் எட்வர்ட்ஸ் இந்த 3 பிளேயர்ஸில் நான் வந்து ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பென் டுவாசியஸ்க்கும் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டபுள் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது ஜாஷ் பிலிப்பி. ஸோ இவரையும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லாட்டில் மினிமம் 4 மேக்ஸிமம் 5 பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேஸில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோடய 4 பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க, என்னென்ன ரீசன் அப்படின்னா பிலிப்பி டபுள் ஆப்ஷன் இருக்குது. டுவாசியஸ், ஜாக் எட்வர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் நல்லா ஆடுறாங்க. க்ரீன் கூட கம்பேர் பண்ணல நான் வார்னர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டிக் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரோ ஆண்ட்ரூஸ் ட்ரை பண்ணலையா, மெக்காண்ட்ரூ ட்ரை பண்ணலையானா 11ல் மெக்காண்ட்ரூ ப்ளே பண்ணால் மஸ்ட்டாக மெக்காண்ட்ரியை 5th ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ ஆண்ட்ரூ செகண்ட் பவுல் பண்ணால் மட்டுமே நான் வந்து இந்த ஸ்லாட்டில் ட்ரை பண்ணிக்கிடுவேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 75% இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் 2 பிளேயர்ஸ் வந்து 2 டீம்லையும் இருக்காங்க. இதில் டபுள் ஆப்ஷன் ஹைடன்கர், சாம் பில்லிங்ஸ் இந்த 2 பிளேயர்ஸில் ஒருத்தரை உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஸோ அதில் அதிக ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா சாம் பில்லிங்ஸுக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி இந்த ஸ்லாட்லேருந்து 2 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம பிக் பண்ணி ஆகணும். ஹென்ரி கியூஸ் வந்து மஸ்ட்டாக ட்ரீம் டீமில் வந்துடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் இப்படி கூட பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த 2 பிளேஸ்லேருந்து ஒருத்தர், இந்த 2 பிளேஸ்லேருந்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிங்க அப்படின்னா தன்வீர் சங்கா, மோய்சஸ் ஹென்ரி கியூஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக 25லேருந்து 50%குள்ளே 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. 3 பிளேயர்ஸ் வந்து ஈச் டீம்ஸில் இருக்காங்க. இதில் டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாருமே இல்லை, சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் தான். ஜாஃபர் சோஹன் பொறுத்த வரைக்கும் 11ல் ஆடுறாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆடினார்னா மஸ்ட்டு அவங்க டீமில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இந்த ஸ்லாட்லேருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்லாட்டு. ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா கில்ஸ்க்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்கு, பேட்டர்சன் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. ஒலிவர் டேவிஸ்க்கும் ஒஸ்ட்டாக தான் இருக்குது, வெஸ்டேகருக்கும் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பிக் பண்ணக்கூடிய 3 பிளேயர்ஸில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பேட்டர்சன் டீசென்ட் பிக்கு, ஜோர்டன் சில்க்கும் டீசென்ட் பிக்காக இருக்கார், ஜாஃபர் சோஹன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிலோ 25% இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஒரு 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. 4 பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6 டீமில் இருக்காங்க. ஸோ இதில் ஜோயல் டேவிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் தான் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஜோயல் டேவிஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டான் கிறிஸ்டியன், ஜசன் சங்காலாம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்குவாடில் வந்து 11ல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடியது டான் கிறிஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டாக அவங்க டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஜசன் சங்கா டீசென்ட் மிடில் ஆர்டர் ப்ளஸ் லெக் பிரேக் பவுலர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனந்தி ஓரளவுக்கு ரீசெண்டாக ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ஷியலாக இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் தான் சொல்ல முடியல. பட் இந்த 2 பிளேயர்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்லாட்லேருந்து ட்ரீம் டீமில் வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமு. ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் பில்லிங்ஸ், ஃபிலிப்பின் 2 பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஹென்ரி கியூஸ், வார்னர், ஜோர்டன் சில்க் அப்படிங்கிற மாதிரியும், ஆல்ரவுண்டர்ஸில் டான் கிறிஸ்டின், டுவாசியஸ், ஜாக் எட்வர்ட்ஸ், ஹைடன்கர் அப்படின்னு சொல்லி 4 பேருமே மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்ஸ் தான். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பின்னர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். டாம் ஆண்ட்ரியூஸு, தன்வீர் சங்கா அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் டுவாசியஸ் சேஃப், வைஸ் கேப்டன் வார்னர் சேஃபாக கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஆக்டிவாக இருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.